வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்காக களமிறங்கும் சீனா, மத்திய கிழக்கில் போர் விரிவடையும் அபாயம், புட்டின் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஒட்டுமொத்த நெருக்கடிக்கான தீர்வும் தனிநபர்களின் கைகளில் இல்லை என்கிறார் ஜனாதிபதி. ஈரான் விவகாரம், அரசாங்கத்தின் மௌனம் பாரதூரமானது என முஜிபுர் ரஹ்மான் எம்பி கடும் சாடல். பிரேத அறையில் பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெற்றதா? டிக்கோய் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் ஆர்ப்பாட்டம். பாதுகாப்பு ஆய்வுகள் நிறைவடையும் வரை மத்திய கிழக்கு விமான சேவைகள் இடைநிறுத்தம். பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, வழமைக்கு திரும்பியது எரிபொருள் விநியோகம் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. நிறுத்தாமல் அடிக்கும் ஈரான், ஆயுதங்கள் பற்றாக்குறையால் தடுமாறவிருக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும், வெளியான தகவல். ஹார்முஸ் நீரிணையை மூடியது ஈரான், கப்பல்கள் கொளுத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. வெளிநாட்டு செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளின் 4 முக்கிய தலைவர்களுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உரையாடியுள்ளார். இதன்போது ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஒரு பிராந்திய மோதலாக வெடிக்கும் அபாயம் இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடன் புட்டின் மேற்கொண்ட உரையாடலுக்கு பிறகு கிரெம்ளின் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், ஏற்கனவே பல அரபு நாடுகளின் எல்லைகளை பாதித்துள்ள இந்த மோதல் மண்டலம் மேலும் விரிவடையும் அபாயம் குறித்து 2 தலைவர்களும் கவலை வெளியிட்டதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் மோதலால் ஏற்படக்கூடிய பேரழிவு விளைவுகள் குறித்தும் இரு தரப்பினரும் கடும் கவலை தெரிவித்ததாக கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை கையாள ராஜதந்திர நடவடிக்கைகள் அவசியம் என்று புட்டின் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுடன் ரஷ்யா கொண்டுள்ள நல்லுறவு காரணமாக மாஸ்கோ இந்த விவகாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்ட பங்கை வகிக்க முடியும் என்று சவுதி இளவரசர் தெரிவித்தார். இந்த நிலையில் புட்டின் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடனும் பேசினார். இருதரப்பினரும் விரோத போக்கை நிறுத்திவிட்டு அரசியல் மற்றும் ராஜதந்திர செயல்முறைக்கு திரும்ப வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் என்று கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. கட்டாரின் தலைவர் தமீம் பின் ஹமாத் அல் தானியுடன் மேற்கொண்ட அழைப்பின் போது மத்திய கிழக்கில் மோதல் விரிவடையும் அபாயம் மற்றும் இதில் 3ஆம் நாடுகள் எடுக்கப்படும் ஆபத்து குறித்து இரு தலைவர்களும் கவலை தெரிவித்ததாக கிரெம்ளின் கூறியுள்ளது. அதே நேரம் ரஷ்ய ஜனாதிபதி பஹ்ரைன் மன்னருடனும் உரையாடியுள்ளார். இதனிடையே மத்திய கிழக்கில் போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா கருத்து வெளியிட்டுள்ளது. ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக சீனா அறிவித்துள்ளது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது சீன வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிராந்தியத்தில் நிலவும் அசாதாரண நிலைமைகளுக்கு மத்தியில் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீடுகளை நிராகரிப்பதாகவும், ஈரானின் தேசிய நலன்களை பாதுகாப்பதில் ராஜதந்திர ரீதியில் சீனா ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் ஈரானுடன் நீண்டகால நட்புறவை கொண்டுள்ள சீனா தற்போதைய நெருக்கடியான கட்டத்தில் ஈரானுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்துள்ளமை சர்வதேச மட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழலை கட்டுப்படுத்துவதற்கு அதில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அமைதியான உலகிற்கு தேவையான அர்ப்பணிப்பையும் வழிகாட்டலையும் மிக விரைவில் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் மத்திய கிழக்கின் போர் சூழல் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவித்த போதே ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டார். ලෝක ආර්ථිකයටත් ජනජීවිතයේ පැවැත්මටත් විශාල තරජනයක් සහ බලපෑමක් ඇති විය හැකි තත්ත්වයක්. ශ්‍රී ලංකාවට එයින් ගැලවීමේ හැකියාවක් නැහැ තනියම හුදකලා ලෙස. අපි රටක් ලෙස මෙහෙට මුහුණ දීම සඳහා වැඩපිළිවෙළ සකස් කරගන්නා අතරතුර හැබැයි මෙම තත්ත්වයට මුහුණ දිය හැකි වන්නේ
ජාත්‍යන්තර පරිමාණයෙන් අපි අතර සාමකාමී ලෝකයක් පිළිබඳ තියෙන කැපවීමෙන් පමණයි කියලා අප විශ්වාස කරනවා. எந்த ஒரு போர் மோதலும் எந்த ஒரு மக்கள் குழுவிற்கும் சாதகமான நிலையை உருவாக்காது. தொழில்நுட்ப ரீதியாகவும் போர் ரீதியாகவும் பாரிய ஆயுத தொழில்நுட்ப கருவிகள் உருவாக்கப்பட்டு வரும் உலகில் இது எவ்வளவு அழிவுகரமானது என்பது குறித்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இலங்கையின் நிலைப்பாடு என்னவென்றால், இந்த போருடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அமைதியான உலகுக்காக தேவையான அர்ப்பணிப்புகளையும் வழிகாட்டல்களையும் மிக விரைவில் வழங்க வேண்டும் என்பதாகும் என அவர் தெரிவித்தார். ඒ වගේම තාක්ෂණික වශයෙන් යුද්ධමය වශයෙන් ඉතාමත් විශාල අවි තාක්ෂික මෙවලම් නිර්මාණය කරමින් තිබෙන ලෝකයකට ඒ මොනතරම් විනාශකාරීද කියන එක පිළිබඳව අපි කාටත් අවබෝධයක් ලබා ගත හැකියි. ඒ නිසා ශ්‍රී ලංකාව හැටියට අපගේ ස්ථාවරය වන්නේ මෙම යුද්ධයට සම්බන්ධ වූ සියලු පාර්ශවයන් ඉතා ඉක්මනින්ම සාමකාමී ලෝකයක් වෙනුවෙන් අවශ්‍ය වන කැපවීම් සහ මඟ පෙන්වීම් කරන ලෙස තමයි අපගේ ස්ථාවරය වන්නේ. மேலும் இந்த போர் சூழலினால் இலங்கையின் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாரிய தாக்கங்கள் ஏற்படக்கூடும். தனிமைப்படுத்தப்பட்ட ரீதியில் அதிலிருந்து எம்மால் மீள முடியாது. ஒரு நாடாக இதனை எதிர்கொள்வதற்கான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும். அமைதியான உலகிற்காக சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்படும் அர்ப்பணிப்பின் ஊடாக மாத்திரமே அதனை செய்ய முடியும். அத்தோடு மத்திய கிழக்கு யுத்தம் காரணமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் தடைகள் ஏற்படக்கூடும் எனவும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் பெரும் சிக்கல் உருவாகலாம் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி, சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு பணப்பரிமாற்றம், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளுக்கும் இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தெரிவித்தார். මා දන්නවා මේ මැද පෙරද කලාපයේ ඇති වී තිබෙන මේ යුදමය තත්ත්වයේ හේතු කොටන ප්‍රධාන ලෙස ශනිකව අපිට බලපාන ශේත්‍ර කිහිපයක් තිබෙනවා. එකක් අපේ බලශක්ති සැපයීම, තෙල් සහ ගෑස්. දෙක අපේ රටේ විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් විශාල ප්‍රමාණයක් ජීවත් වෙනවා. ඔවුන් පිළිබඳ මතුවෙන ගැටලුව. ඊළඟ ගත්තොත් අපේ ආර්ථිකයේ ප්‍රධානම පංගුකරුවා වෙන සංචාර කර්මාන්තය හා විදේශගත ප්‍රේෂණ. ඒ අපේ ආර්ථිකය ඉතා විශාල පංගුවක්. ඒ සඳහා කරන බලපෑම. ඒ වගේම නාවික කර්මාන්තයට අපේ රටේ ආර්ථිකයේ විශාල පංගුවක්. නාවික කර්මාන්තය නාවික සේවා සැපීම මත ගැට ගැහිලා තිබෙනවා. ඒ නාවික සේවාවන් සඳහා කරන බලපෑම, ගුවන් සේවාවන් සඳහා කරන බලපෑම, මේ ආදී ශනිකව ශේත්‍ර ගණනාවක බලපෑමකට අපි මුහුණ දෙනවා. குறுகிய கால மற்றும் நீண்டகால அடிப்படையில் இந்த போர் சூழலால் இலங்கை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். கடந்த கால கசப்பான அனுபவங்கள் காரணமாக இவ்வாறானதொரு சூழலில் மக்கள் அச்சமடைவது இயல்பான நிலை. வெறும் சொற்களாலும் தரவுகளாலும் மாத்திரம் சமூகத்தை ஸ்திரப்படுத்த முடியாது. நடைமுறையில் ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்பதை மக்களுக்கு உறுதிப்படுத்துவதன் மூலமே அதனை புரிய வைக்க முடியும். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இவ்வாறான பல சவால்களை மிக வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமையால் இலங்கை எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் முன்னரை விட வேறுபட்டவையாகும். தற்போதைய போர் சூழலை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து நிச்சயமற்ற நிலை காணப்படுகிறது. அரசாங்கம் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக இந்நிலைமையை அவதானித்து வருவதாகவும், மத்திய வங்கி தற்போதைய நிலைமை குறித்து மீளாய்வு செய்து நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அறிக்கையை இன்று அல்லது நாளை மாலைக்குள் வழங்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். රජයක් හැටියට අපිට දිගු කාලීනව මෙම අර්බුදයන්ගේ විසඳීම සඳහා තියෙන මාවත කුමක්ද කියන කරුණ වගේම කෙටි කාලීනව ජනතාව මෙම අර්බුදයට පත් නොවි රටක් හැටියට මෙම අර්බුදය ගිලෙන්නේ නැතුව එයින් සමනය කරගන්නේ කොහොමද කියලා වැඩසටහනක් අපිට අවශ්‍යයි. එහිදී මා දන්නවා අපේ ජනතාව යම් ප්‍රමාණයකට කලබල වෙන එක ඇත්ත. ඒ කිසිසේත්ම අපි කිසිදු පුරවැසියෙකුට ඒකට චෝදනා එල්ල කරලා වැඩක් නැහැ. මොකද අපේ ජනතාවට ඊටමත් අමිහිරි අතීතයක් තියෙනවා, ඊටම කෙටි කාලන අතීතයක්. අපි තවමත් ආර්ථික ඊටම ශක්තිමත් ලෙස ස්ථාවර භාවයට පත් කරලා නැහැ. ස්ථාවර භාවයට පත් කරමින් තිබෙන ගමන. අපේ සංචිත අපි ශක්තිමත් කරමින් තිබෙන ගමන. ඒ අභියෝගයන් සාර්ථකව සමනය කරගත්තු මෑත කෙටි කාල ඉතිහාසයක් අපිට තිබෙනවා. හැබැයි සියල්ල හා සංසන්දනය කරලා බලනකොට මේ තත්ත්වය අපි කාටවත් තවත් දැන්ට තියෙන තත්ත්වය අපි කාටවත් විග්‍රහ කරගන්න පුළුවන්. හැබැයි මොයක මොන තත්ත්වය දක්වා වර්ධනය වේවිද කියන එක පිළිබඳව අපි කාටවත් තිබෙන අවිනිශ්චිත ස්වභාවය. பொதுமக்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நிதியமைச்சும் அறிக்கையொன்றை தயாரித்து வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கும் உள்நாட்டில் உள்ள மக்களுக்கும் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவது குறித்து வேலை திட்டமும் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஒட்டுமொத்த நெருக்கடிக்கான தீர்வும் தனிநபர்களின் கைகளில் இல்லை. ஒட்டுமொத்த நெருக்கடிக்கான தீர்வு பாதையை கண்டறிவதில் அரசாங்கத்திற்கே பிரதான பொறுப்பு உள்ளது.
அதே நேரம் பாராளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தவிர்க்க முடியாத பொறுப்பு உள்ளது. பிரஜைகளுக்கும் குறிப்பிடத்தக்க பொறுப்பு உள்ளது. அரசாங்கம், பாராளுமன்றத்தில் உள்ள நாம் அனைவரும் மற்றும் மக்கள் என யாவரும் ஒரு பொதுவான இலக்கு மற்றும் வேலை திட்டத்தின் கீழ் இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே எமது முன்மொழிவாகும் என அவர் தெரிவித்தார். මහබැංකු ශ්‍රී ලංකා මහබැංකුව අද මේ තියෙන තත්ත්වයන් පිළිබඳව සමාලෝචනය කරලා අපේ ආර්ථිකයට ඇතිවිය හැකි බලපෑම පිළිබඳව සමාලෝචන වාර්තාවක් හෙට දිනේ අපිට ලබා දෙන්න අද හවස හෝ හෙට උදේ වෙනකොට මට එතන වාර්තාව ලබා ගන්න පුළුවන්. ඒතර අපේ මූල්‍ය ශේෂ්ත්‍රය ඇති වෙන බලපෑම් පිළිබඳ අපිට යම් විවරණයක් ඒ තුලින් ලබා ගන්න පුළුවන්. ඒ වගේ මුදල් අමාත්‍යාංශ ලෙස අපි අපේ ජන ජීවිතේ පවත්වාගෙන යාමේදී ආර්ථික වෙන බලපෑම් මොනවද? මේ තියෙන තත්ත්වය සහ විහැකි විනාශකාරීම තත්ත්ව ගැන උපකල්පනය කරොත් ඒවට අවශ්‍ය වන වාර්තාවක් අපි සකස් කරමින් තිබෙනවා. ඊළඟ තමයි අපේ ජනතාවගේ අත්‍යවශ්‍ය සේවාවන් සහ පහසුකම් සැපීමේ වගකීම. ඒක ආණ්ඩුවක් හැටියට බාරගත යුතුයි. අර්බුද එනවා. ඒ අර්බුදයන්ට තනි පුරවැසියන්ට ඒ අර්බුදයෙන් මිදීම සඳහා තියෙන වැඩ කොටස ඉතා සීමිතයි. තනි කෙනෙකුට පුළුවන් පොලිමේ ගිහලා තෙල් ටිකක් අරගෙන යන්න. හැබැයි සමස්ත අර්බුදයේ විසඳුම තනි පුද්ගලයන් අතේ නෑ. සමස්ත අර්බුදයේම විසඳුම් මාවත සෙවීමේදී ප්‍රධාන වගකීමක් ආණ්ඩුවට තිබෙනවා. ඒ අතර පාර්ලිමේන්තුව අපි හැම දිනාටම අත්හරින්න බැරි වගකීමක් තිබෙනවා. உள்நாட்டு செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் மற்றும் அந்நாட்டின் ஆன்மீக தலைவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மௌனம் காக்கின்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் கட்டளைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපි දන්නවා විශේෂයෙන්ම ඒ පත්කිරීම උඩ අද මුළු ලෝකයේම බීතියට පත් වෙලා තිබෙනවා. රටක් හැටියට අපිටත් ඒක බලපානවා ආර්ථික වශයෙන් අපේ රටේ ඉදිරි ගමනටත්. මොකද මැද පෙරදිග ලක්ෂ 10කට ආසන්න ප්‍රමාණයක් රැකියාවල් කරනවා. ඊළඟට තෙල් සම්පත පිළිබඳ ගැටලු මතුවලා තිබෙනවා. ඊළඟට ගෑස් පිළිබඳ ප්‍රශ්න මතුවලා තිබෙනවා. ඒ හින්දා අපේ රටේ ආර්ථිකයටත් ඍජුව බලපානවා. මේ බලපානවත් එක්කම අපි රටක් හැටියට අපේ විදේශ ප්‍රතිපත්තිය මේ සම්බන්ධව ගත යුතු ක්‍රියාමාර්ග ගැනත් ලෝකයේ බලාගෙන ඉන්නවා. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் உலகையே அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் இது இலங்கையின் பொருளாதாரத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் விடயமாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சுமார் 10 லட்சம் இலங்கையர்கள் தொழில் புரிந்து வருவதால் அங்கு ஏற்படும் பதற்றம் இலங்கையின் எதிர்கால பயணத்தை பாதிக்கும். எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சிக்கல்கள் எழுந்துள்ளமை நாட்டின் பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள இந்த பதற்ற நிலை இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும். ඉරානයට පහරදීම වැරදි, ඉරානයේ ඉන්න ආධ්‍යාත්මක නායකයව ඝාතනය කිරපු එක වැරදි කියලා යෝජනාවක් ගෙනල්ලා අපි සියලු දෙනාම ඒක ඒකමතිකව සම්මත කරලා යම් පණිවිඩයක් ලෝකෙට දෙන්න. නමුත් කනගාටුයි ජනාධිපතිතුමා ඒක ගැන කතා කළේ නැහැ. ජනාධිපතිතුමා ඒක මග ඇරලා මේ ඇමතිවරු කියන්න ඕන ටික ඇවිල්ලා ජනාධිපතිතුමා කිව්වා. විපක්ෂයේ ඉන්නකොට දරපු මතය ඇමරිකාව පිළිබඳව ඊශ්‍රායලය පිළිබඳව ඒගොල්ලෝ බලගතු රටවල් මේ ලෝකයේ තිබෙන අනිකුත් රටවල් වලට කරන හානිය සම්බන්ධව අපි දැකලා තියෙනවා. හැමදාම ඇමරිකාවේ තානාපති ඉස්සාර කාලේ ගිහිල්ලා උද්ඝෝෂණය කරා. අපි දැකලා තියෙනවා. ஈரான் மீதான தாக்குதல் மற்றும் அந்நாட்டு தலைவரின் படுகொலைக்கு எதிராக அரசாங்கம் ஒரு கண்டன தீர்மானத்தை கூட பாராளுமன்றத்தில் முன்வைக்கவில்லை. ஜனாதிபதி இதுகுறித்து நேரடியாக பேசாமல் அமைச்சர்கள் கூற வேண்டிய விடயங்களையே பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார். முன்னைய காலங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் தற்போது ஆட்சியில் இருக்கும்போது மௌனமாக இருப்பது அவர்களின் சந்தர்ப்பவாத அரசியலை காட்டுகின்றது. தற்போதைய அரசாங்கம் சர்வதேச அழுத்தங்களுக்கு பணிந்துவிட்டது. ஈரான் விவகாரத்தில் சர்வதேச நாடுகள் பலவும் கண்டனங்களை வெளியிட்டு வரும் நிலையில் இலங்கையின் தற்போதைய மௌனம் அந்நாட்டின் நீண்டகால வெளிநாட்டுக் கொள்கைக்கு முரணானது என அவர் தெரிவித்தார். එහෙම දේශපාලන ව්‍යාපාරයක් අධිරාජ්‍යවාදයට විරුද්ධව මෙරටේ ගොඩනගපු ව්‍යාපාරයේ බලයට ඇවිල්ලා අද ඉතාම අර අපිට හිතාගන්න බෑ අද ඒක ගැන කතා නොකර හෙමින් මාරු වෙලා ගියා. உள்நாட்டு செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் சூழல் நிலைமையினால்
நமது நாட்டிற்கு ஏற்படும் தாக்கம் தொடர்பில் கலந்துரையாட எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இன்று கூடினர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று காலை கலந்துரையாடினர். தற்சமயம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து காணப்படும் போர் சூழல் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மையப்படுத்திக் கொண்டு நமது நாட்டிலிருந்து விசேட பல இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதனால் இது தொடர்பில் இங்கு விரிவாக ஆலோசிக்கப்பட்டன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்சமயம் தொழில் புரிந்து வரும் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான இலங்கையர்களின் உயிர் பாதுகாப்பு தொடர்பிலும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டன. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களின் தொழில் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இங்கு மேலும் கவனம் செலுத்தப்பட்டதோடு இந்த விடயத்தில் அரசாங்கம் அதிக அவதானம் செலுத்த தேவையான விடயங்கள் குறித்தும் கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு செய்திகள். டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் உயிரிழந்த யுவதி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டை அடுத்து அது குறித்து முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி இன்று வைத்தியசாலை முன்றலில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கடந்த 2023ஆம் திகதி உயிரை மாய்த்துக் கொண்ட 23 வயது யுவதி ஒருவரின் சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மறுநாள் காலை உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நாள் சட்ட வைத்திய அதிகாரியினால் உடற்கூற்று பரிசோதனைகள் செய்யப்பட்டு அன்றைய தினம் மாலை மேற்படி யுவதியின் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் 23ஆம் திகதி இரவு மேற்படி வைத்தியசாலை ஊழியர்கள் மூவர் பிரேத அறைக்குள் சென்று வந்தமை குறித்து ஏனைய ஊழியர்கள் வைத்தியசாலையின் நிர்வாக அதிகாரியிடம் முறையிட்டுள்ளனர். அதையடுத்து வைத்தியசாலை சிசிடிவி காணொளியை பரிசோதித்த போது குறித்த ஊழியர்கள் மூவரும் பிரேத அறைக்குள் சென்று வந்தமை ஊர்ஜிதமாகியுள்ளது. எனினும் பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் வராத காரணத்தினால் இதுகுறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் குறித்த ஊழியர்கள் மூவரும் மறுநாள் விடுமுறையில் சென்றுள்ளனர். இந்த விவகாரம் வைத்தியசாலை வட்டாரத்திற்கு வெளியேயும் கசிந்துள்ளது. இதையடுத்து இதுகுறித்து நீதியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமென இன்று காலை பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அவ்விடத்திற்கு வருகை தந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதுகுறித்து உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சூசைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து அப்புறம் நாங்கள் தேவையான மோச்சரில் போட்டோம். மோச்சரில் போட்டு அதுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதையும் செவ்வாய்க்கிழமை செஞ்சாங்க. புதன்கிழமை வியாழக்கிழமைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இப்படி நாங்கள் எங்களோட மோச்சரில் வேலை செய்கிறோம், இப்படித்தான் நாங்கள் ஒரு இதை கொண்டு வச்சோம். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நாங்கள் வச்ச மாதிரில சின்ன வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ நான் சொன்ன நீங்கள் சிசிடிவி பாருங்கள். இப்போ நானும் சிசிடிவியை பார்த்தேன். எங்களோட 3 பேர் உள்ளே போயிட்டு வராங்க. அப்போ நான் உடனே என்ன செஞ்சேன், நாங்கள் ஒரு 3 பேர் கொண்டு ஒரு குழு ஒன்று நிமிச்சோம். அரசாங்கம் தானே திடீர்னு செய்யலாது. 3 பேர் கொண்டு எங்களோட விபி, அடுத்த எங்களோட சர்ஜர், அடுத்த எங்களோட எம்எஸ்ஓ உண்டு 3 பேர் கொண்ட குழு நியமித்து நாங்கள் அதுக்கு தேவையான விமர்சனம் செஞ்சு கொண்டு போகிறோம். விமர்சனம் எங்களுக்கு ஒரு நாள் முடிக்க இயலாது. இதுக்கு முந்தைய பிரச்சனை வந்து நாங்கள் விமர்சனத்தை முடிச்சிருக்கோம். அதனால் அதுக்கு பிறகு அந்த விமர்சனம் அவங்களோட ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு தரோம். நாங்கள் ரிப்போர்ட்டை அந்த ரிப்போர்ட்டுக்கு அடுத்து நாங்கள் இது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னா அந்த ரிப்போர்ட்டை வச்சு அடுத்து நாங்கள் செய்வோம். எங்களோட அடுத்த நாள் நாங்கள் எங்கள்கிட்ட இதெல்லாம் செஞ்சு தான் இருக்கிறோம். எங்களுக்கு லெட்டரில் நான் காட்டுறவங்களுக்கு விமர்சனம் செய்து நாங்கள் ஒரு 3 பேரோட குழு செஞ்சுருக்கோம். டாக்டர், இப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இந்த உள்ளக ரீதியான ஒரு விசாரணையை செஞ்சு அதுக்கு நீங்கள் முடிவெடுக்கிறது உங்கள் நிர்வாகத்தை பொறுத்தது. அப்போ இதை வந்து நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. இப்போ மக்கள் வந்து கொதிப்படைஞ்சா ஒரு இறந்த உடல் மீது பாலியல் வல்லுறவு நடந்தால் அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுல ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்காங்க. அதை நீங்கள் ஏன் போலீஸ் மூலமாக ஒரு இன்கொயரி நீங்கள் ஆரம்பிக்க முடியாது? ஃபஸ்ட்டு நாங்கள் இன்கொயரியில் ரிப்போர்ட் எடுப்போம். எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் போலீஸுக்கு கொடுப்போம். அந்த ரிப்போர்ட் இருக்குன்னு தான் எங்களை அந்த சிசிடிவி எல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது நாங்கள் போலீஸுக்கு கொடுப்போம். இப்போ டாக்டர் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க, எல்லாரும் நம்புறோம்.
நல்லா யோசிங்க. நம்ம சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கணும். இறந்த ஒரு பணத்துக்கே பாலியல் வல்லுறவு பண்றாங்கன்னு சொன்னா, நாளைக்கு இதே இங்க இருக்கிற பேஷண்ட் யாரையாவது ஒரு ஆளை பண்ணி முடிச்சுட்டு வலிக்கி விட்டு விழுந்தாங்கன்னு சொல்றது கூட இந்த நிர்வாகத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் உணர்வோட சேர்ந்து இதை நிர்வாகத்தில் தட்டி கேட்டீங்கன்னு சொன்னா, நாளைக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்காது. ஒரு பணத்தை பண்ணக்கூடியவனுங்க இந்த நிர்வாகத்துள்ளுக்கே இருக்கானுங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்? ஹாஸ்பிட்டலில் எப்படி நம்பி வந்து இருக்கிறது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களோட பணத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படின்னா யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இறந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தோடையே நாங்கள் இங்கே வந்து காலையிலேருந்து இருக்க முடியுமா? இல்லை இறந்தவங்களோட பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கவும் விடுவாங்களான்னு சொல்லுங்கள். இதன் போது அங்கு கருத்து வெளியிட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர், எமக்கு வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, எனவே இந்த விடயத்தை போலீசாருக்கு ஒப்படைத்து குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. පොලිසියට බාර දෙන්න ඕනේ. පොලිසිය මාර්ගයේ මේක විසඳන්න ඕනේ. පොලිසියට බාර දෙන්න ඕනේ. මෙතන විලා ඉන්ක්වයරි කරලා ඒක හරියන්නේ නැහැ. සුමානයක් බැලුවා. තාම මොනවද කරන්නේ නැහැ. நீதி கிடைக்காத பட்சத்தில் இதை விட மிகப்பெரிய ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இது பொதுவாக வைத்தியசாலை நிர்வாகம் வந்து இதற்கான முழுமையான தீர்வு வரணும். போலீஸ் ரீதியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முன்னெடுக்க வேண்டும். அதே நேரம் என்னன்னு கேட்டால், பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இது முழுமையாக ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த 3 பேருக்கான முழுமையான தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய முழுமையான நோக்கம். உள்நாட்டு செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் தற்போதைய பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு இலங்கையில் இருந்து அந்த பிராந்தியத்திற்கான அனைத்து விமான பயணங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஆய்வுகள் நிறைவடையும் வரை இந்த தீர்மானம் நடைமுறையில் இருக்கும் என அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. பயணிகளினதும் மற்றும் விமானங்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த பயணிகள் தத்தமது விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பயண அட்டவணை மாற்றங்கள் குறித்த விவரங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பிராந்திய பாதுகாப்பு நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பாதுகாப்பு தரப்பினரின் பரிந்துரைகளுக்கு அமைய அடுத்த கட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த 57 விமான சேவைகள் இன்றைய தினமும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதன்படி நாட்டில் இருந்து வெளியேறவிருந்த 28 விமான பயணங்களும் நாட்டிற்கு வருகை தரவிருந்த 29 விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை நாளைய தினத்திலும் 4 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கிற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்கள், அதேபோன்று அந்த பிராந்தியத்தினூடாக ஏனைய இடங்களுக்கு பயணிக்கும் விமானங்கள் தொடர்ந்தும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகமும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான கேப்டன் தமிந்த ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். මේ වෙන විට මැද පෙරදිගට යන සහ එන සහ මැද පෙරදිග හරහා අනිකුත් ගමනාන්තවලට යන ගුවන් ගමන් තවමත් තාවකාලිකව අවලංගු කරලා තියෙන්නේ කිහිපයක් හැරෙන්න. මේ අතරින් ගත්තොත් සලාම් මෙයා ගුවන් සේවය ඕමාන් රාජ්‍යයට අයත් අද උදෙත් උදෑසනත් ලංකාවට පැමිණිලා අලුයම නැවත පිටත්ව ගියා. ඒ වගේම ශ්‍රී ලංකන් ගුවන් සේවය සහ ෆිට්ස් ගුවන් සේවය ඔවුන්ගේ ගුවන් ගමන් ආරම්භ කිරීමට සාකච්ඡා කරමින් තිබෙනවා. எவ்வாறாயினும் இன்று காலை சில விமான பயணங்கள் மாத்திரம் அந்த பிராந்தியத்தினூடாக பயணித்ததாக அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு செய்திகள். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்ற நிலையை தொடர்ந்து கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களும் சுற்றுலா பயணிகள் தங்கும் ஹோட்டல்களும் விசேட பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனைத்து தொடர்புடைய பிரிவுகளுக்கும், குறிப்பாக சுற்றுலா போலீஸ் பிரிவிற்கு வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வருகை தரும் முக்கிய இடங்களிலும் ஹோட்டல்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் தீவிரமடைந்த சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டு தூதரகங்களை
குறிவைத்து தாக்குதல் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூதரக வளாகங்களை முற்றுகையிடும் முயற்சிகளையும் கட்டுப்பாட்டை இழக்கும் வன்முறை ஆர்ப்பாட்டங்களையும் தடுக்க முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் ரோந்து பிரிவுகள் தூதரகங்கள் அமைந்துள்ள வலயங்களிலும் முக்கிய சுற்றுலா பகுதிகளிலும் பகல் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பு மீறல்கள் ஏற்படாதவாறு கண்காணித்து வருகின்றன. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் செயல்படும் சபாத் மையங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு செய்திகள். நாட்டின் எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் சிறிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடுகள் நிலவினாலும் விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJASDS ராஜகருணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඇත්තටම මම හිතන්නේ මේ වෙනකොට අර්බුදය සමනය වෙමින් පවතින්නේ. අපි දිගින් දිගටම කිව්වා මේක අර්බුදයක් කරගන්න යුතු නැහැ කියලා. නමුත් ජනතාව පෝලිං වල ඉඳලා ඇතිවෙච්ච අර්බුදයක් තිබුණා. ඒ හින්දා අපි පෙරේද දවසෙත් ඊයේ දවසෙත් තෙල් බෙදීමේ කටයුතු කරගෙන ගියා නිමඩු දවස් උනත්. ඊයේ දවසේ අපි තෙල් නිකුත් කරලා තියෙනවා. ඩීසල් ගත්තොතින් 1,32,08,000ක ලීටර් ප්‍රමාණයක්. 92 ගත්තොතින් 1,17,02,000ක් අපි නිකුත් කරලා තියෙනවා. 95 ගත්තොත් 8,48,000ක් නිකුත් කරලා තියෙනවා. භූමි තෙල් නිකුත් කරලා තියෙනවා 5,68,000ක්. සුපර් ඩීසල් නිකුත් කරලා තියෙනවා 3,43,000ක්. මේ ප්‍රමාණයන් ගත්තොතින් සාමාන්‍ය ඒවට වැඩිය දෙගුණකට කිට්ටු වෙන ප්‍රමාණයක් අපි ඊයේ දවසේ නිකුත් කරලා තියෙනවා. மேலும் நேற்று விநியோகிக்கப்பட்ட எரிபொருள் அளவுகளை பார்ப்போமானால் டீசல் 1,03,08,000 லிட்டர், 92 ரக பெட்ரோல் 1,17,02,000 லிட்டர், மண்ணெண்ணெய் 5,68,000 லிட்டர், 95 ரக பெட்ரோல் 8,48,000 லிட்டர் மற்றும் சூப்பர் டீசல் 3,43,000 லிட்டர். මේ අද උදේ අපි සාමාන්‍යයෙන් 6ට ආරම්භ කරා නැවත වතාවක් පිරුම් කටයුතු. උදේ 8 වෙනකොට ඉෂු කරපු ප්‍රමාණයක් තියෙනවා. ඩීසල් නිකුත් කරලා තියෙනවා 8,15,740ක්, 92 4,81,800ක් නිකුත් කරලා තියෙනවා. සුපර් ඩීසල් නිකුත් කරලා තියෙනවා 19,800ක්, 95 පෙට්‍රල් 39,600ක් නිකුත් කරලා තියෙනවා. ඉතින් අද දවසේ අපි ලැබෙන ඉල්ලුම් ටික සියලුම දේවල් ටික අවසන් වෙනකන් අද දවසෙත් අපි බෙදුම් කටයුතු කරගෙන යනවා. ඒ හින්දා අනිවාර්යයෙන්ම අද දවල් වෙනකොට මම හිතන්නේ කිසිදු ගැටලුවක් ඇති වෙන්න කිසිම හේතුවක් නැහැ. அத்தோடு இன்று காலை 6 மணி முதல் விநியோக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கிணங்க 8 மணி வரை விநியோகிக்கப்பட்ட அளவை பார்ப்போமானால் டீசல் 8,15,740 லிட்டர், 92 ரக பெட்ரோல் 4,81,800 லிட்டர், 95 ரக பெட்ரோல் 39,600 லிட்டர் மற்றும் சூப்பர் டீசல் 19,800 லிட்டர் உள்ளிட்டவை விநியோகிக்கப்பட்டுள்ளன. එහෙම වුණත් සමහර තැන්වල පෝලිං වල ස්වභාවය අනුව කන්සම්ප්ෂන් එක වැඩි වෙලා තියෙනවා. ඒ හින්දා සමහර තැන්වල තවමත් යම් අඩුපාඩු කම් තියෙන පුළුවන්. නමුත් සමස්තයක් හැටියට ගත්තොතින් පෝලිං ඇති වෙන කිසිම හේතුවක් නැහැ. දැන් මේ කොළඹවට ගත්තොතින් පෝලිං දකින්න නැහැ. அதன்படி நாட்டில் தற்போது எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. இன்று மதியமாகும் போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் இல்லாத நிலை உருவாகும் என்றும் எரிபொருளை சேமித்து வைக்க முயற்சிக்காமல் வழமை போல நுகர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் திருப்பியடிக்கும் துணிச்சல் ட்ரோன்களின் உற்பத்திக்கும் அவற்றை சுட்டு வீழ்த்துவதற்கான மிகப்பெரிய செலவுக்கும் இடையில் வளர்ந்து வரும் ஏற்றத்தாழ்வை அம்பலப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் பலவும் தகவல் பகிர்ந்துள்ளன. ஈரான் பயன்படுத்தும் சக்தி வாய்ந்த ட்ரோன்களுக்கான உற்பத்தி செலவு என்பது சுமார் $35,000 என்றே மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட மேற்கத்திய நாடுகளால் அதை சுட்டு வீழ்த்துவதற்கான செலவு குறைந்தபட்சம் $5 லட்சம் முதல் $4 மில்லியன் வரை என மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியான ஒரு அதிர வைக்கும் விவகாரம் தற்போதைய இஸ்ரேல் தொடங்கி வைத்த ஈரானுக்கு எதிரான போரில் அம்பலமாகியுள்ளது. இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்த பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீதும் ஐக்கிய அரபு ராச்சியம், குவைத், பஹ்ரைன், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க மற்றும் நட்பு நாடுகளின் தளங்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துகிறது. ஒரே நேரத்தில் 5க்கும் மேற்பட்ட முனைகளில் தாக்குதல்களை பரப்புவதன் மூலம் ஒரு நாளைக்கு 2,500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம்
ஈரான் அதன் எதிரிகளை தங்கள் பாதுகாப்பு அரண்களுக்குள் நெருங்க விடாமல் தடுக்கிறது. மேலும் ஒரு தளத்தை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஏவுகணை அல்லது ட்ரோன் தடுப்பு அமைப்பானது ஒவ்வொரு இன்செப்டரும் வேறு எங்கும் பயன்படுத்த முடியாத ஒன்றாகும். ஏனெனில் இன்செப்டர்கள் வரையறுக்கப்பட்டவை. மட்டுமின்றி சில ஆயிரம் நீண்ட தூர ட்ரோன்களுக்கு பதிலாக ஈரானின் மொத்த ஷாஹெத் ட்ரோன் படையானது அனைத்து வகையையும் சேர்ந்த 80,000 முதல் 1,00,000 வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 500 ட்ரோன்கள் வரை உற்பத்தி திறன் ஈரானுக்கு உள்ளது. தற்போதைய சூழலில் நாளுக்கு 2,500 ட்ரோன்களை ஈரான் பயன்படுத்தினாலும் ஒரு மாதம் வரையில் ஈரானால் துணிந்து செயல்பட முடியும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. ஆனால் ஈரானின் இந்த ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இன்செப்டர்கள் போதுமானதாக இல்லை என்றே மேற்கத்திய நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதன் தாக்கம் தற்போது தென்பட தொடங்கியுள்ளதாகவும் நிபுணர்கள் தரப்பு குறிப்பிடுகின்றனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஈரான் மீது 12 நாட்கள் போரில் இஸ்ரேலை பாதுகாக்கும் பொருட்டு அமெரிக்காவினால் 150 தேர்ட் இன்செப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்கா அதன் கையிருப்பில் இருந்த 4 1 தொகுதியை பயன்படுத்தியுள்ளது. அந்த இன்செப்டர்கள் ஒவ்வொன்றும் சுமார் $15 மில்லியன் மதிப்பிலானவை. மேலும் அதை மீண்டும் நிரப்ப 3 முதல் 8 ஆண்டுகள் வரை ஆகலாம். தற்போது ஈரானிய தாக்குதல்களின் தீவிரம் தொடர்வதால் ஒரே நேரத்தில் பல நாடுகளில் இந்த அமைப்புகளின் தேவை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவத்தில் இன்செப்டர்கள் மட்டும் பற்றாக்குறை இல்லை. கடலில் இருந்து ஏவக்கூடிய டொமஹாவ் ஏவுகணைகள் மற்றும் விமானத்திலிருந்து ஏவக்கூடிய ஆயுதங்களும் பற்றாக்குறையில் உள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஈரானுடன் போர் 4 வாரங்கள் தொடரக்கூடும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளதால் ஆபத்தான இந்த பற்றாக்குறை பெரும் சிக்கலாக வெடிக்கக்கூடும். மட்டுமின்றி ஈரானின் இலக்கு யார் என்று கணிக்க முடியாத நிலையில் அமெரிக்காவிடம் போதுமான இன்செப்டர்கள் இல்லை. இதனால் மலிவான அபேகாக்ஸ் ராக்கெட்டுகளை ஈரான் ட்ரோன்களுக்கு எதிராக பயன்படுத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதை ஒருமுறை பயன்படுத்த $28,000 செலவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. சோதனை முயற்சியில் 100% துல்லியம் என உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தற்போது ஆயிரக்கணக்கான அமைப்புகளை நிறுவியுள்ளனர். இஸ்ரேலிடம் மிகவும் மலிவான அயன்பம் லேசர்கள் அமைப்பு இருப்பதால் வெறும் 2 எண்ணிக்கை மட்டுமே வலுவாக உள்ளது. அது இஸ்ரேலுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. இதனாலேயே தற்போது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார். ஆனால் ஈரானின் புதிய தேசிய பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி அமெரிக்காவுடன் இனி பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் சிக்கி குவைத்தில் பல அமெரிக்க போர் விமானங்கள் விபத்துக்குள்ளானதாக குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேபோல் சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை 2 ட்ரோன்கள் தாக்கியுள்ளன. இதில் குறைந்த அளவிலான தீ விபத்து மற்றும் கட்டிடத்திற்கு சிறிய அளவிலான பொருட்சேதம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியது. குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலும் இதேபோன்ற ட்ரோன் தாக்குதல் அரங்கேறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க தூதரகம் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையை வெளியிட்டது. அதில் சவுதி அரேபியாவிற்கான அமெரிக்க தூதரகம் ஜெட்டா, ரியாத் மற்றும் தஹ்ரானுக்கான தங்குமிடம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அத்தோடு மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரானுக்கு எதிராக இன்னும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டெஹ்ரானின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்தை முறியடிப்பதற்காக ஈரானின் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மோதல்கள் 4 அல்லது 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என முன்னர் மதிப்பிட்ட போதிலும் அதற்கும் அதிக காலம் எடுக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு செய்திகள்.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் காரணமாக ஈரானில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ முகாம்கள் உள்ள வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கியுள்ளது. அத்துடன் அங்குள்ள விமான நிலையங்கள், மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இவற்றை வான் பாதுகாப்பு கருவிகளை கொண்டு வளைகுடா நாடுகள் தடுத்து வருகின்றன. குவைத்தில் உள்ள அஹமதி கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடத்த வந்த ட்ரோன்கள் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இதன் துகள்கள் சிதறி விழுந்ததில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் 2 ஊழியர்கள் காயமடைந்துள்ளனர். ஏமன் வளைகுடா பகுதியில் மசகு எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என ஓமான் கூறியுள்ளது. மார்ஷல் தீவுக்கு சொந்தமான ஆயில் டேங்கர் மீது ட்ரோன் படகு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஓமான் தெரிவித்துள்ளது. அத்தோடு ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு தனது ராஸ்தானா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சவுதி அரேபியா நேற்று மூடியது. 2 ட்ரோன்கள் சுத்திகரிப்பு நிலைய பகுதியில் இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து அரச எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கோ அதன் ஒரு நாளைக்கான 5,50,000 பீப்பாய்கள் உற்பத்தி கொண்ட ராஸ்தானா சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை நிறுத்தியதாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னெச்சரிக்கையாக சில சுத்திகரிப்பு அலகுகள் மூடப்பட்டன. ஆனால் எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் உள்நாட்டு விநியோகம் பாதிக்கப்படவில்லை என சவுதி அரசு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதியின் இந்த நடவடிக்கை உலகளாவிய எண்ணெய் விலைகளை உயர்த்தக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஈராக்கின் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது அங்குள்ள தீவிரவாத அமைப்பு ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என ஈரான் கூறிவிட்டது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தீவிரமடைந்து வருகிறது. இதனிடையே இஸ்புல்லாவின் தாக்குதலை தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் லெபனானில் குறைந்தது 52 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியே மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி பயணித்தனர். ஏற்கனவே தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இஸ்ரேல் வெளியேற்ற எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை 2024 நவம்பரில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இஸ்புல்லாவை பயங்கரவாத அமைப்பாக லெபனான் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து லெபனான் அரசாங்கம் இஸ்புல்லாவின் இராணுவ செயற்பாடுகளை சட்டவிரோதமானது என அறிவித்துள்ளதுடன் தாக்குதல்களை நடத்தியவர்களை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. வெளிநாட்டு செய்திகள். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக அறிவித்த ஈரானின் IRGC படை எச்சரிக்கையை மீறும் கப்பல்கள் கொளுத்தப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த மிரட்டலானது தற்போதைய போரில் மிக முக்கியமான புவிசார் அரசியல் நகர்வு என்றே பார்க்கப்படுகிறது. IRGC படைத்தளபதியின் மூத்த ஆலோசகரான பிரிகேடியர் ஜெனரல் சர்தார் இப்ராஹிம் ஜஃபாரி இந்த நடவடிக்கையை அறிவித்தார். அத்துமீறும் எந்த கப்பலும் ஈரானின் கடற்படை மற்றும் IRGC படைகளால் கொளுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அலி கமேனி கொல்லப்பட்ட விவகாரம் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றங்களை கடுமையாக அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை என்பது பாரசீக வளைகுடாவின் குறுகிய வாயாகும். இதன் வழியாக உலகின் எண்ணெய் உற்பத்தியில் 1/5 பங்கு கடந்து செல்கிறது. வடக்கில் ஈரானுடன் எல்லையாக அமைந்துள்ள இந்த நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்கள் சவுதி அரேபியா, குவைத், ஈராக், கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கொண்டு செல்கின்றன. அந்த எண்ணெயில் பெரும்பகுதி ஆசியாவிற்கு செல்கிறது. ஹார்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்தில் ஏற்படும் எந்த ஒரு இடையூறும் எண்ணெய் வர்த்தகத்தில் மிக இடையூறாக இருக்கும். ஹார்முஸ் நீரிணை என்பது அதன் மிக குறுகிய இடத்தில் தோராயமாக 33 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு குறுகிய வளைந்த நீர் வழியாகும். இது பாரசீக வளைகுடாவை ஓமான் வளைகுடாவுடன் அங்கிருந்து உலகளாவிய கடல் பாதையுடன் இணைக்கிறது. ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் இந்த பாதையின் கடல் பகுதியை கட்டுப்படுத்தினாலும் இது ஒரு சர்வதேச நீர்வழி பாதையாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வணிக கப்பல்கள் பயணிக்க உரிமை உண்டு. துபாய் துறைமுக நகரம் உட்பட ஐக்கிய அரபு ராச்சியம் நீரிணைக்கு வெளியே
அமைந்துள்ள இந்த கால்வாய் நீண்ட காலமாக உலகளாவிய வர்த்தகத்தின் மையமாக இருந்து வருகிறது. வரலாற்று ரீதியாக பட்டு, மட்பாண்டங்கள் மற்றும் உடைகள் போன்ற பொருட்கள் ஆசியாவிலிருந்து இந்த பாதையில் கொண்டு செல்லப்பட்டன. கடந்த பிப்ரவரியில் ராணுவ பயிற்சிகளின் போது ஈரான் இந்த நீரிணையின் சில பகுதிகளில் போக்குவரத்தை விரிவாக கட்டுப்படுத்தியது. இந்த நடவடிக்கை அடுத்த நாட்களில் எண்ணெய் விலைகளை சுமார் 6% உயர்த்தியது. அதிகரித்த பதற்றம் நிலவும் காலங்களில் இந்த பாதையை மூடுவதாக ஈரான் பலமுறை மிரட்டியிருந்தாலும் 1980களில் ஈரான் மற்றும் ஈராக் இரண்டும் வணிக கப்பல்களை குறிவைத்து கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்க கடற்படை கண்ணிவெடிகளை நிறுவிய எண்ணெய் கப்பல் போருக்கு பிறகு ஈரான் இப்பாதையை முழுமையாக மூடவில்லை. இந்நிலையிலேயே தற்போது குறித்த பாதை மூடப்பட்டுள்ளது. இதேவேளை ஓமான் வளைகுடாவில் ஈரானுக்கு சொந்தமான 11 கப்பல்களை தாம் மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கடற்படை பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த பகுதியில் ஈரானிடம் எவ்வித கப்பல்களும் எஞ்சியிருக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க மத்திய கடற்படை பிரிவு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: 2 நாட்களுக்கு முன் ஓமான் வளைகுடாவில் ஈரானிய ஆட்சியிடம் 11 கப்பல்கள் இருந்தன. ஆனால் இன்று அது 0 உள்ளது. ஈரானிய ஆட்சி பல தசாப்தங்களாக ஓமான் வளைகுடாவில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்ததோடு தாக்குதல்களையும் நடத்தி வந்தது. கடல்சார் பயண சுதந்திரமானது 80 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க மற்றும் உலகளாவிய பொருளாதார செல்வ செழிப்பிற்கு அடித்தளமாக இருந்து வருகிறது. அமெரிக்க படைகள் அதனை தொடர்ந்து பாதுகாக்கும் என அமெரிக்க மத்திய கடற்படை பிரிவு தமது எக்ஸ் தள பதிவில் கூறியுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம்